செய்தியை பார்த்து வருகிறோம். பழநஞ்சநல்லூர் கிராமத்தில் திருமண வரவேற்பில் பங்கேற்ற 40ற்கும் மேற்பட்டோருக்கு உடல் உபாதை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் வழங்கப்பட்ட உணவை அருந்திய நிலையில் திடீரென உடல்நல பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் காட்டுமன்னார்கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியையும் அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். ஹாசினி, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே பழஞ்சநல்லூர் கிராமத்துல மணவெளி மெயின் ரோட்ல நேற்று ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதுல அந்த கிராமத்தை சேர்ந்த பெரும்பாலானோர் உணவு அருந்திட்டு நேற்று இரவு வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்நிலையில பார்த்தோம்னா காலையில ஒரு சில நபர்களுக்கு மட்டும் வயிறு உபாதை ஏற்பட்டிருக்கு. அந்த உணவு அருந்தியவர்களுக்கு அந்த உபாதை ஏற்பட்டதுனால கிராம மக்கள் பயத்துல அருகாமையில் உள்ள கிராம சுகாதார நிலையத்துக்கு போயிருக்காங்க. அங்க அவங்க போக ஆரம்பிச்சோடனே கிட்டத்தட்ட பொதுமக்கள் அதிகமா வர்றதை பார்த்த உடனே அவங்க உடனடியாக நீங்க காட்டுமன்னார்கோவில் அரசு மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லிட்டு அங்க சுகாதார நிலையத்துக்கு சொல்லியிருக்காங்க. இங்க சிகிச்சை அளிக்கிறதோட நீங்க மேல் சிகிச்சை அங்க போனா கரெக்டா இருக்குன்னு சொன்னதுனால அவங்க எல்லாருமே காட்டுமன்னார்கோவில் அரசு மருத்துவமனைக்கு செல்லிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த நேற்று அந்த உணவு அருந்தியனால அந்த உணவு அவங்களுக்கு சரிவர உணவு பாய்ச்சலா மாறி இருக்குன்றதுனால அந்த உபாதை ஏற்பட்டது அந்த ஆரம்ப கட்ட சுகாதார நிலையத்தில் தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக அவர்கள் காட்டுமன்னார்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அப்போ தற்சமயம் அந்த சிகிச்சை பெற்று வராங்க. இது குறித்து தகவல் இருந்து சிதம்பரம் ஆட்சியர் லட்சுமி ராணி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அந்த கிராமத்திலே முகாமைத்து இப்போ ஒரு மருத்துவ முகாம் அமைச்சு இந்த சம்பவத்தை குறித்து விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது குறித்து தகவல் இருந்த வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சருடைய முதல்வர் கதிரவன் நேரடியாக களத்துக்கு சென்று அந்த பகுதியில் உள்ள தகவலை கேட்டறிந்து உடனடியாக அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்குமாறு அவர் உத்தரவிட்டிருக்கார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.